தேவனை விட உயர்ந்த இடத்தில் தனிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தான். இன்னும் கூட அநேகர் இப்படி செயல்பட விரும்புகிறார்கள். அவர்களுடைய பெருமையினாலே தேவனுடைய வார்த்தைகளையும் அதன் வெளிப்பாடுகளையும் தள்ளிவிடுகிறார்கள். வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே பாபிலோன் எதிர்காலத்திலே மீண்டும் வேறொரு இடத்திலே கட்டப்படும், இது உலகின் முக்கிய இடமாக விளங்கும். எதிர்காலத்தில் இந்த பாபிலோனிலே இயேசுவுக்கு எதிராக எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து எதிர்க்கும் என்றும், ராஜாக்களுடைய மாறுதலினாலும் ஆளுகையினாலும் இந்த உலகத்திலே பெரிய ஒரு மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ கொண்டு வர முடியாது என்றும், பாலஸ்தீனம் என்ற பெயர் பெலிஸ்தியர்களால் வழங்கப்பட்டது என்றும், நாம் தூரமாய் ஆண்டவரை விட்டு போன போதும் அவர் நம்மோடு பேசி நம்முடைய பாவங்களை உணர்த்தி நியாய தீர்ப்பை குறித்து ஞாபகப்படுத்தும் போது நாம் மனத்தாழ்மையோடு பாவ அறிக்கை செய்தால் அவர் நம்மேல் இறங்கி பாவங்களை மன்னித்து நம்மை புதுப்பிப்பார் என்றும், இன்றும் அநேகர் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறார்கள். இது மாய்மாலமான வாழ்க்கைக்கு நம்மை நடத்தி ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும் என்றும் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் நாம் எப்ராயிம் என்று சொல்லப்படுவது எதை குறிக்கிறது? ஆரோவேரின் பட்டணங்கள் என்பது எது? எத்தியோப்பியரை குறித்து தேவன் கூறின தீர்க்க தரிசனங்கள் என்ன என்பதை ஆழமாக கற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் சிந்திக்க போகிறோம். 13-14 வசனங்களை வாசிக்கிறேன். மோவாபை குறித்து அக்காலத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுவே: ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கொத்த 3 வருஷங்களுக்குள்ளே மோவாபின் மகிமையும் அதன் மகா ஜனக்கூட்டமும் சீரழிந்து போம். அதில் மீதியாயிருப்பது மிகவும் சிறிதும் அற்பமுமாயிருக்கும் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்கிறார். இங்கே தேவன் நாட்காட்டியை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதாவது 3 வருஷங்களுக்குள்ளே என்று சொல்கிறார். இஸ்ரவேலரோடு தொடர்புள்ள தேசங்களை குறித்து தேவன் இவ்விதமாய் செயல்படுவதை பார்க்கிறோம். ஆனால் அவர் தேவ சபையிலே ஒருபொழுதும் நாட்காட்டியை பயன்படுத்தியதில்லை. மோவாப் 3 ஆண்டுகளிலே அழிக்கப்படும் என்று அவர் கூறியது போலவே தேவன் அசீரியாவை மோவாபிற்கு எதிராக எழும்ப பண்ணி அழித்தார். அவர்களுடைய பெருமையினால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வந்தது. லூசிபர் அதிகாலையின் மகன். தன்னுடைய பெருமையினால் தன்னை உயர்த்தி கொள்ள விரும்பினான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவன் தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக தன்னுடைய சிங்காசனத்தை வைக்க விரும்பினான். தேவனை விட உயர்ந்த இடத்திலே தனிப்பட்டதொரு ராஜ்யத்தை ஏற்படுத்த முற்பட்டான். இன்றும் கூட அநேகர் இந்த விதமாக செயல்பட விரும்புகிறார்கள். அவர்களுடைய பெருமையினாலே தேவனுடைய வார்த்தையையும் வெளிப்பாடுகளையும் தள்ளிவிடுகிறார்கள். அவர்களுடைய சுய சித்தத்தை தேவ சித்தத்திற்கு மேலாக வைக்க விரும்புகிறார்கள். இவர்கள் தாங்களே தங்களை ரட்சித்துக் கொள்ள முயற்சி எடுத்து கிரியை செய்வார்கள். ஏனெனில் அவர்களுடைய பெருமை தேவனுக்கு கீழ்ப்படிய இடம் கொடுப்பதில்லை. இன்று சபையிலே இப்படிப்பட்ட மக்கள் அநேகரை காண்கிறோம். மாய்மாலமாக தேவனை தேடுகிறார்கள். பக்தியின் வேஷம் தரித்தவர்கள், சுயநலக்காரர்கள், தேவனுக்கு எதிரானவர்கள், இன்னும் இது போன்றவர்களை காணலாம். இவர்கள் எல்லாரும் எப்படி உருவாகுகிறார்கள்? அவர்களுடைய பெருமையினாலேதான். ஏசாயா 53:6 பார்ப்பது போல நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஆம் பிரியமானவர்களே, மோவாபின் மீது தேவ தண்டனை வந்தது. தேவனுடைய வழிகளை விட்டு வெளியே சென்ற தேசம் இன்று முற்றிலும் மறக்கப்பட்டுவிட்டது. சகோதரனே, சகோதரியே, இதிலே நமக்கும் எச்சரிப்பின் செய்தி இருக்கிறது. நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் அவரது விருப்பத்தின்படி செயல்படுகிறோமா அல்லது அவரது வழிகளை விட்டு விலகிச் செல்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து ஏசாயா 17 மற்றும் 18 அதிகாரங்களையும் நாம் சிந்திக்கப் போகிறோம். இதில் தமஸ்கு மற்றும் எப்ராயிமை குறித்த பாரத்தையும் எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே இருந்த தேசத்தை குறித்த பாரத்தையும் பார்க்கிறோம். சீரியாவில் உள்ள மிக முக்கியமான நகரம் தமஸ்கு. இன்றும் இது அவ்விதமே புகழ் பெற்று வழங்குகிறது.
இதை உலகின் மிகவும் பழமையான நகரம் என்று அநேகர் அழைக்கிறார்கள். ஒருவேளை இன்று அநேக நாடுகளிலே தங்கள் நாட்டில் உள்ள குறிப்பிட்ட ஒரு நகரமே மிகவும் பழமையான நகரம் என்று கூறினாலும் இந்த தமஸ்குவே மிகவும் பழமையான நகரம் என்று நாம் சொல்லலாம். இன்றும் அது சிறப்புடன் திகழ்கிறது. ஒருவர் இந்த நகரத்தை குறித்து எழுதும் பொழுது மற்ற எல்லா நகரங்களையும் விட இந்த நகரமே அதிகமாக அழிக்கப்பட்டிருந்தாலும் இது மீண்டும் சாம்பலில் இருந்து எழுந்து இன்றும் நிற்கிறது என்று சொல்கிறார். அதே வேளையிலே இங்கு தமஸ்கு என்று வேதத்திலே குறிப்பிடுவது சீரியா தேசம் முழுவதையும் குறிக்கிறது. இப்ராஹிம் என்பது இஸ்ரவேலின் கோத்திரங்களிலே ஒன்று. அதேபோல ஒரு நகரத்திற்கும் இதே பெயர் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இது ஒரு மலையின் பெயரும் கூட. மேலும் இது ஒரு நபரின் பெயரும் கூட. இப்ராஹிம் என்று வேதத்திலே சொல்லப்படும் பொழுது அது பெரும்பாலும் வட இஸ்ரவேல் தேசத்தையும் அதில் உள்ள 10 கோத்திரங்களையும் குறிக்கிறதா இருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசி ஓசியா 4 அதிகாரம் 16-17 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்கிறார்: இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல் அடங்காதிருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியைப் போல் மேய்ந்து அலைய பண்ணுவார். எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு என்கிறார். நாம் இந்த பகுதியிலே ஏசாயா 17 அதிகாரத்திலே தமஸ்குவின் பாரத்தையும் இப்ராஹிமின் பாரத்தையும் குறித்து பார்க்கிறோம். இன்னொரு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் சீரியா மற்றும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்த பாரம். நீங்கள் வேதத்தை கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் யூதாவிற்கு எதிராக செல்வதற்காக இந்த சீரியாவும் இஸ்ரவேல் தேசமும் கூட்டணி அமைத்து செயல்பட்டதை கண்டுகொள்ளலாம். ஆகவே சீரியாவின் மீதும் இஸ்ரவேல் தேசத்தின் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு அல்லது பாரம் எங்கே சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் கூட்டணிகளுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. விசுவாசிகளுடன் நட்பு கொண்டுள்ள அவிசுவாசிகளுக்கும் அதிக நியாய தீர்ப்பு உண்டு. ஏனென்றால் விசுவாசியின் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அவன் அவிசுவாசத்திலேயே நிலைத்திருக்கிறபடியினால் அவனுக்குரிய தண்டனை அதிகமாகும். இயேசு கூறுவது போல, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுமோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் அதிகமான காரியங்களை கொடுத்திருப்பார் என்றால் நம்மிடத்திலேயும் அதிகமாக அவர் எதிர்பார்க்கிறார். அதை நாம் ஒரு பொழுதும் மறந்து போகக்கூடாது. ஏசாயா 17 அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். தமஸ்குவின் பாரம், இதோ தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். தமஸ்கு பாழான மண்மேடாகும் என்று இங்கு வசனம் சொல்கிறது. இதை பார்க்கும்போதே இந்த வசனம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று நாம் கூறலாம். ஏனென்றால் தமஸ்கு இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. அநேக தீர்க்க தரிசனங்கள் உடனடியாகவும், சில சற்று காலத்திற்கு பின்பும், இன்னும் சில இறுதி நாட்களிலேயும் நிறைவேறக்கூடியதாயிருக்கிறது. ஆகவே இது பின்னதொரு நாளிலே நிறைவேறக்கூடியது. ஒரு சில வேத வல்லுநர்கள் மற்றும் ஒரு கருத்தை நம் முன்வைக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் பழைய இடங்களை நமக்கு குறிப்பிட்டு அடையாளப்படுத்தி தருவதிலே மிகவும் துல்லியமாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்புள்ள வரலாறு முறைப்படி எழுதப்படவில்லை. இன்று தமஸ்கு காணப்படுகிற இடத்திற்கு அருகிலேயே பழைய நகரங்களின் அழிவு சின்னங்கள் காணப்பட வாய்ப்பிருக்கிறது. அதுவே பழைய தமஸ்குவாக இருக்கும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற தமஸ்கு பழைய நகரத்தின் அழிவு மீதே கட்டப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. அதன் அருகிலேயே அல்லது மற்றொரு இடத்திலேயே கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது இருக்கிற தமஸ்கு வேறு என்று சொல்கிறார்கள். பழைய நகரம் அழிந்து விட்டதால் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்று இவர்கள் சொல்கிறார்கள். மற்றும் ஒரு கருத்தையும் கவனியுங்கள். இந்த தமஸ்கு நகரம் ஒருவேளை பல ஆபத்தான சூழ்நிலைகளை சந்தித்திருந்த போதும் அது அழியவில்லை. பல படையெடுப்புகளையும் இயற்கை அழிவுகளையும் சந்தித்த போதும் இதனையெல்லாம் தாண்டி நின்று கொண்டிருக்கிறது. அவ்வாறு இன்று வரை அது பழைய நகரமாக நின்று கொண்டிருந்தாலும் மகா உபத்திரவத்தின் நாட்களிலே அது நிற்கப் போவதில்லை. அது அப்பொழுது முற்றிலும் அழிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். ஏசாயா கூறுவது போல அது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகுமாம். எனவே இந்த தீர்க்க தரிசனம் அப்பொழுது நிறைவேறுகிறதாக இருக்கிறது என்று இந்த வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். தேவனுடைய தீர்க்க தரிசனம் மற்றும் வசனங்கள் அப்படியே நிறைவேறும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்றால் விசுவாசத்தோடு காத்திருங்கள்.
காலம் கடந்து போகிறதே என்று வருந்தாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், விசுவாசத்திலே குன்றி போகாதிருங்கள். தொடர்ந்து வாக்கு கொடுத்த வல்லமையுள்ள ஆண்டவரையே நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் இந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயம் நிறைவேற்றுவீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நீங்கள் விசுவாசத்திலே வளர முடியும். தொடர்ந்து ஏசாயா 17 அதிகாரம் 2 வசனத்தை பார்ப்போம். ஆரோவேரின் பட்டணங்கள் பாழாய் விடப்பட்டு மந்தைகளின் வெளியாயிருக்கும், மிரட்டுவாரில்லாமல் அவைகள் அங்கே படுத்துக் கொள்ளும். ஆரோவேரின் பட்டணங்கள் என்பது தமஸ்குவை சுற்றியுள்ள பகுதியை குறிக்கிறது. இதுவும் அழிக்கப்படும். இந்த அழிவு ஒருவேளை முன்பு நடந்திருந்தாலும் மீண்டும் அது அழிவை சந்திக்கும். ஏசாயா 17:3 அரண் எப்ராயிமையும் ராஜாங்கம் தமஸ்குவையும் விட்டொழியும். இஸ்ரவேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் மீதியாயிருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வட இஸ்ரவேல் தேசம் தமஸ்குவின் பாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் அது தமஸ்குவோடு கூட கூட்டணி வைத்திருந்தது. 2 ராஜாக்கள் 15 அதிகாரம் 29 வசனத்திலே பார்க்கிறது போல இந்த 2 தேசமும் அசீரியா ராஜாவாகிய திகிலாத் பிலேசரால் முற்றுகையிடப்பட்டிருந்தது. அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்து அதை சிறைப்பிடித்துக் கொண்டு போனான் என்று 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் 6 வசனத்திலே பார்க்கிறோம். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளிலே பாதி நிறைவேறியதை காண்பிக்கிறது. மீதியான வார்த்தைகள் இனி நிறைவேறுகிறதா இருக்கின்றன. ஆனால் இதை சிலர் முழுமையான நிறைவேறுதல் என்று சொல்லுகிறார்கள். ஏசாயா கூறியது போல முழுவதும் நிறைவேறிற்று என்பது அவர்கள் கருத்து. ஆனால் இது பாதி நிறைவேறுதலே என்று கருதுவதே சிறந்ததாய் காணப்படுகிறது. தேவன் இவ்வாறு பாதி பகுதியை நிறைவேற்றி விடுவதன் மூலமாக முழுவதுமாக இது நிறைவேறும் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறார். அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் இவ்வாறு அவர் நாமே அறிந்து கொள்ளும்படியாக செயல்படுகிறார். இந்த அதிகாரத்தில் மீதியுள்ள வசனங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பின் நிறைவேறுதலை குறித்து சொல்லுகிறது. இதை குறித்தும் நாம் சுருக்கமாக பார்ப்போம். 10 வசனத்தை பாருங்கள். உன் பலமாகிய கன்மலையை நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வட இஸ்ரவேல் தேசத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் கூறிய யாவும் இன்று நிறைவேறிவிட்டன. மற்ற வசனங்களிலே நாம் பார்ப்பது போல இதிலேயும் ஆவிக்குரிய பாடம் உண்டு. இன்றைய நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திலே அநேக அழகான மரங்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றன. லெபனானின் காடுகள் அழிக்கப்பட்டாலும் இன்னும் அநேக மரங்கள் இங்கே காணப்படுகின்றன. ஒலிவ மலையும் மரங்களால் நிறைந்திருக்கின்றன. ஆனால் துருக்கியர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் பாலஸ்தீனம் இருந்தபோது அதன் காடுகள் அழிக்கப்பட்டன. 1ஆம் உலகப் போருக்கு பின்னதாக இங்கிலாந்து அரசு அநேக மரங்களை நடும் இயக்கத்தை துவங்கியது. இதே கொள்கையில் இஸ்ரவேல் தேசம் இப்பொழுதும் தொடர்ந்து பின்பற்றி செயல்படுகிறது. எனவே அநேக மரங்கள் நடப்படுகின்றன. ஆகவே ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இதனை அடுத்து நாம் ஏசாயா 18 அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த அதிகாரம் 5வது பாரத்தை நம் முன் வைக்கிறது. இது எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அப்பால் உள்ள தேசத்தை பற்றிய பாரமாயிருக்கிறது. ஏசாயா இவ்வாறு கூறும்பொழுது எந்த நாட்டை மனதிலே கொண்டு சொல்கிறார் என்பதை குறித்து வேத வல்லுநர்களிடையே பல கருத்துக்கள் நிலவுகிறது. சிலர் ஏசாயா எகிப்தை குறித்து சொல்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியிலே வருகிற விளக்கங்கள் அதற்கு பொருந்தவில்லை. மேலும் எகிப்தினை பற்றிய குறிப்புகள் அடுத்த அதிகாரத்திலும் வருகின்றன. ஆகவே இது எகிப்தை பற்றிய பாரம் அல்ல என்று அறிந்து கொள்ளலாம். சிலர் இது இங்கிலாந்து தேசத்தையும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளையும் குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். இதுவும் சரியானதாக தோன்றவில்லை. எத்தியோப்பியா என்ற தேசமே இந்த வசனத்தின் விளக்கத்திற்கு சரியாக பொருந்துகிறது. ஆனால் எந்த எத்தியோப்பியா? ஏனெனில் வேதத்திலே 2 எத்தியோப்பியா குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தியோப்பியா என்பதற்கு குஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த எத்தியோப்பியா ஆசியாவில் ஒன்றும் ஆப்பிரிக்காவில் ஒன்றும் காணப்படுகிறது. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவது ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோப்பியாவிற்கு அதிகம் பொருத்தமாயிருக்கிறது. இது நதிகளுக்கு அக்கறையிலே உள்ள தேசம். எத்தியோப்பியாவில் உள்ள நதி நைல் நதியாகும். இப்பொழுது தேவன் உலகத்தின் கவனத்தை எத்தியோப்பியாவிற்கு நேராக இழுப்பதை தொடர்ந்து வரும் வசனங்களிலே நாம் பார்க்கலாம். ஏசாயா 18 அதிகாரம் 1 வசனம்.
எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளுடையதும். இந்த நிழலிடும் செட்டைகள் என்று இங்கே சொல்லப்படுவதை கவனியுங்கள். இது ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. எத்தியோப்பியாவில் தேவ ஊழியத்தை செய்த ஒருவர் அதை இறகுகளின் நகரம் என்று கூற வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் அந்த அளவிற்கு அங்கே பறவைகள் காணப்படுகின்றனவாம். இந்த கருத்தும் இந்த வசனமும் ஒத்து வருகிறது இல்லையா? ஆகவே ஏசாயா குறிப்பிடும் தேசம் இந்த எத்தியோப்பியா தான் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். ஏசாயா 18 அதிகாரம் 2 வசனம், கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ! வேகமான தூதர்களே, நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிரைக்கப்பட்டதும் துவக்க முதல் இதுவரைக்கும் கெடியாயிருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதி அண்டைக்கு போங்கள். கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படகுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிற தேசம் இங்கிலாந்தாகவோ அல்லது அமெரிக்க ஐக்கிய நாடாகவோ இருக்கலாம் என்று சிலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆனால் நாணல் படவு என்ற வகை இன்றைய நவீன காலத்திலே எந்த நாட்டிலும் இல்லையே. டாக்டர் F.C. ஜென்னிங்ஸ் என்பவர் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து சிறப்பான ஆய்வு செய்திருக்கிறார். இவர் நீராவி படகை குறித்து இந்த தீர்க்க தரிசனம் கூறுகிறது என்று சொல்கிறார். ஆனால் இன்றைய நவீன படகுகள் எல்லாம் பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களை பயன்படுத்துவதால் இது இன்றைய படகுகளை குறிக்கவில்லை என்றும் அறியலாம். ஆகவே இது பழங்கால தேசத்திலே ஒன்றை குறிக்கிறது. நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிரைக்கப்பட்டதும் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இதை அநேக வேத வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். 3 வசனத்தை பார்ப்போம் என்றால், பூச்சக்கரத்தில் வாசமாயிருக்கிறவர்களும் தேசத்து குடிகளுமாகிய நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள், எக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள். இங்கே கொடி என்று குறிப்பிடப்படுவது உடன்படிக்கை பெட்டியை குறிக்கிறது என்று இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். யூதா மக்களை பாபிலோனியர் சிறைப்படுத்தி சென்ற பொழுது இந்த பெட்டி காணாமல் போய்விட்டது. இந்த வேளையில் தானே இது எத்தியோப்பியாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்றது ஒரு பாரம்பரிய கருத்தும் இருக்கிறது. அந்த தேசத்தில் உள்ள ஒரு சபையில் இந்த உடன்படிக்கை பெட்டி உள்ளதாகவும் ஒரு வேத ஆராய்ச்சியாளர் கேள்விப்பட்டதாக கூறுகிறார். இது எப்படிப்பட்ட தகவலாயிருந்தாலும் அங்கிருந்து கொடியேற்றப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. ஏசாயா 18 அதிகாரம் 7 வசனம் பாருங்கள். அக்காலத்திலே நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிரைக்கப்பட்டதும் துவக்க முதல் இதுவரைக்கும் கெடியாயிருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதியானது சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சீயோன் மலையில் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரப்படும். இது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படுகிறதை தெளிவாக குறிக்கிறது. அவ்வாறு அவருடைய ஆட்சி ஆரம்பமாகும் போது எத்தியோப்பியர்கள் மீண்டும் எருசலேமிற்கு வந்து தேவனை தொழுது கொள்வார்கள். இது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு காட்சி இல்லையா? இந்த பகுதியிலே எத்தியோப்பியருக்கு எதிரான தேவ நியாய தீர்ப்பு ஒன்றும் சொல்லப்படவில்லை. சங்கீதம் 87 4-5 வசனங்களை பாருங்கள். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். கவனித்தீர்களா? அந்த வசனத்திலே எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் எருசலேமிலே பிறந்தான் என்று சொல்லப்படும் என்று சொல்லப்படுகிற பாக்கியத்தை நாம் அறிய வேண்டும். இந்த விதமாக தேவன் எத்தியோப்பியாவை குறித்து அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை கூறியிருக்கிறார். அவர் கூறிய காரியங்கள் நிறைவேறுகிறதாய் இருக்கிறது. இன்று நாம் வாசித்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளான தேசங்களை குறித்து கூறும்பொழுது 3 வருடங்களுக்குள்ளே என்று நாள் குறிக்கிறார். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவரது சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் செல்லும் எத்தனையோ பேருக்கு அவர் கிருபையின் காலங்களை கூட்டிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவரை நாம் எத்தனை முறையோ வேதனைப்படுத்தி இருந்தாலும், துணிகரமாய் பாவம் செய்திருந்தாலும் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்படியாகத்தான் அழைக்கிறாரே அல்லாமல் உன்னை இன்னும் 3 வருடங்களிலே அழிப்பேன் என்று கூறவில்லை. இன்றும் நமது வாழ்க்கையிலே காணப்படும் பெருமையை குறித்து அல்லது கோபத்தை குறித்து அல்லது வேறு எந்த அசுத்தத்தை குறித்தாவது அவர் நம்மோடு உறவாடுவார் என்றால்
நம்மை தாழ்த்தி அவரிடம் மன்னிப்பு கேட்போமா? எச்சரிப்பின் சத்தங்களை அசட்டை செய்யாமல் காலங்களை பயன்படுத்திக் கொள்வோம். ஏசாயாவின் மூலம் கர்த்தர் கூறிய காரியங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலகட்டத்தை வைத்து கர்த்தர் அவைகளை நிறைவேற்றினார். அதுபோலவே நமது வாழ்க்கையிலேயும் அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார் என்றால் அது நிறைவேற காலம் கடந்து போகிறதே என்று நினைக்கக்கூடாது. மாறாக ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ஆபிரகாம் செய்தது சொல்லப்பட்டிருக்கிறபடியே நீங்களும் செய்யுங்கள். மகிமையான காரியங்களை, அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலேயும் நிச்சயம் காண்பீர்கள். கர்த்தருடைய இரக்கம், கிருபை, சமாதானம் உங்கள் உள்ளங்களையும் உங்கள் இல்லங்களையும் இன்றும் என்றும் காப்பதாக. ஆமென். நேயர்களே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவனுடைய வழிகளின்படி செய்கிறோமா அல்லது விலகி செல்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். விசுவாசிகளுடன் நட்பு கொண்டுள்ள அவ்விசுவாசிகளுக்கும் அதிக நியாய தீர்ப்பு உண்டு. வேதத்திலே 2 எத்தியோப்பியா நாடு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்று ஆசியாவிலும் ஒன்று ஐரோப்பாவிலும் காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவது ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோப்பியாவிற்கு பொருத்தமாக இருக்கிறது. கொடி என்று குறிப்பிடப்படுவது உடன்படிக்கை பெட்டியை குறிக்கிறதாக இறையியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதற்கு ஆயத்தமாக ஏசாயா 19 மற்றும் 20 அதிகாரங்களை வாசித்து ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சங்கீதம் 20:5 பின்பாகம்.